இங்கே பாருங்களேங்க, இது என்ன கத்துதுன்னு பாருங்க. வெயில் தாங்காமல் அது எப்படி படுத்து கிடக்குதுங்க பாருங்க. இதை பாருங்களேன், பாவம் வெயில் தாங்காமல் சுற்றிட்டு வந்து அந்த ஓரமாக அப்படி எடுத்து கிடக்குது. எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து படுக்கும், அனல் தாங்க முடியலையா, கூப்பிட்றதில்ல. அதனால் அது போய் எப்படி படுத்து கிடக்குது பாருங்கள். இது வாய் ஓயாமல் கத்தின்னு கிடக்குது. அதுங்க போய் படுத்த ஓரமாக தூங்குதுங்க. தூங்குற மாதிரி எப்படி கால் நீட்டி படுத்துருக்கு பாருங்கள், நிம்மதியாக. அதை பாருங்களேன் எப்படி படுத்துருக்குன்னு. இருட்டுக்குள்ளே தெரியுதா? தெரிய மாட்டேன்னுதா? இதுதான் நம்ம வீட்டில் இருந்த அந்த குட்டி. இது அவங்க அக்கா இங்கிட்டு இருக்கானே, இவனை ஒரு பெட்டியில் வச்சு தூக்கிட்டு வந்து போட்டுட்டாங்க. யார் பெற்ற பிள்ளையோ செம்ம அழகாக இருப்பான், இருட்டில் கூட செம்ம அழகாக இருப்பான். கண்ணு கூட திறக்கல, குட்டியோண்டு பாப்பா தூக்கிட்டு வந்து போட்டுட்டாங்க இங்கே. அவன் அந்த கூட்டத்தோடு சேர்க்க முன்னா வேறும் படுபட்டான். வெளியில் யாராவது வீட்டில் வளர்த்துட்டு வெளியே விட்றாதீங்க. தெரு நாய்ங்க என்ன பண்ணுதுங்க, விட மாட்டேனுதுங்க. ஏன்னா அவங்க சாப்பாட்டுக்கு பங்கு வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு விட மாட்டேனுதுங்க. இது குட்டியாக இருந்ததா சேர்த்துக்கவே மாட்டேனுச்சுங்க ஃபஸ்ட்டு. இதெல்லாம் ஒரு தாய் மக்கள். இந்த செவலை இந்த செவலை இந்த அங்கிட்டு ஒன்று போயிட்டுருக்கு, இன்னும் வரைக்கும் கத்துச்சில அது. ஆனால் இவன் மட்டும் வேறவங்களோட குட்டி யாரோ தூக்கிட்டு வந்து போட்டுட்டாங்க. இவங்க முதல்ல இதுங்க சேர்த்துக்கவே மாட்டேனுச்சுங்க. அப்புறமா சாப்பாடு போடவும் சேர்த்துக்குச்சுங்க. இப்போ பாருங்கள் அது எப்படி படுத்து கிடக்குன்னு. வெயில் தாங்கலைங்க, பயங்கரமான வெயிலாக தாங்கவே இல்லை. ஆனால் வெயில் தாங்காமல் எப்படி ஓரமாக படுத்து கிடக்குது பாருங்கள். இப்போ பகலானால் மனுஷங்க நடமாட்டம் தாங்க முடியாதா? லைட்டாக வந்தாலே கல்லை கொண்டு எரிஞ்சிருவாங்க, துரத்தி விட்டுருவாங்க. நைட்டு இப்போ மணி 12:20 நினைக்கிறேன். ஆமாம், 12:30 போகுது. ஆனால் எவ்வளோ சுகமாக படுத்துருக்கு. இப்படியே இருந்தால் நிம்மதியாக இருக்கும்ப்பா, அந்த மனுஷங்க தொல்லையிலேருந்து விடுதலை பட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு அதுங்க மனசில் நினச்சிக்கிட்டு படுத்துருக்கு. இங்கேருந்து பார்த்தா கண்ணுக்குட்டி மாரி தெரியுதா, நிற்கிற மாதிரி தெரியுதா? அது நாய்க்குட்டி. இது ஃபஸ்ட்டு போட்ட குட்டி. அது அவங்க அக்கா, இது அவங்க தங்கச்சி, அவங்க அம்மா. இது பேர் குட்டி கோல்டு. இது பேர் ஓனமுஞ்சு. அவன் பேர் மொட்டை ராஜேந்திரன் சொல்லுவாங்க. அது பேர் மொட்டை. ஏன்னா அவன் மொட்டை மாதிரி இருப்பான் பளபளன்னு. அது இப்போ ஒன்று கத்திக்கிட்டு இருந்ததில் குரங்கு மூஞ்சி அது அந்த பக்கமாக போயிட்டுருக்கு. எதுக்கு கழுவி ஊற்றுச்சுன்னு தெரில. அவங்க அம்மா பேர் பிளாக்கி, நாங்கள் ஆண்டாள்னு சொல்லுவோம். அவங்க அப்பா பேர் என்ன பேர், அவள் பேர் ஆண்டாள், அவங்க அப்பா பேர் அர்நாடு. இது பேர் குட்டி கோல்டு. எப்படி கிடக்குது பாருங்க. பார்த்தீங்களா? வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அதால் இருக்கவே முடியல, அதனால் தாங்க முடியல. பெட்டில் படுக்க வச்சு ஃபேன் போட்டாலும் அதுக்கு அங்கே போய் மண்ணில் படுத்தால் தான் சுகமாக இருக்குது. பார்த்துட்டு எப்படி படுத்து கிடக்குது பாருங்க. தன்னால் ஓடினுங்க அந்த பக்கம். இன்றைக்கி என்னென்னு தெரில, இங்கே இருக்குது. இன்றைக்கெல்லாம் செம்ம வெயிலுங்க, தாங்க முடியல. இன்னும் வெயில் வரும்னு சொல்கிறாங்களா? எப்படி தான் தாங்க போகிறோமோ போங்க. எங்களுக்கு செகண்ட் ஃப்ளோரா, மேலே வீடு கிடையாதா, பயங்கரமாக வெயில், உள்ளே இருக்கவே முடியலையா? அதான் சரி சத்தனோட வெளியே நிற்கலாமே, நைட்டும் அப்படி தான் இருக்குது, பகல்லையும் அப்படி தான் இருக்குது, நிற்கலாமே அப்படின்னு பார்த்தா அதுங்க பாவம் வெயிலில் பகலெல்லாம் சுற்றிட்டு எங்கே போய் படுக்குதுன்னு தெரில. யார் வீட்டுக்குள்ளேயும் இடம் தர மாட்டாங்க. இங்கே ஃப்ளாட்டா, நம்மளாலையும் வைக்க முடியாது. அதனால் இந்த இடம் இருக்குது பாருங்கள். இது தோட்டம்தான், இருட்டுக்குள்ளே தெரியாது, காலையில் பார்த்தா தெரியும். ஒரு டப்பாவில் வெயில் அடிக்குதுன்னு சொல்லி தண்ணி கொண்டு போய் அந்த 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 கட்டடத்தாண்ட வச்சேன் பாரு. அதுக்குள்ளேயும் கத்த சண்டைக்கு ரெடி ஆகிட்டாங்க பாரு. பாரு எப்படி பாருன்னு. புது நாய் வருது உங்களுக்கு, அதனால் கத்துதுங்க. பாரு எப்படி இருக்குன்னு. எல்லாம் தூங்குறாங்க, நான் எப்படி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் வேறு, லைவ் போட்டுட்ருக்கேன். அது வேறு நைவன் தான் மொட்டை. அவன் வாழும் அவனும் வாய் மட்டும்தாங்க, சாப்பிடக்கூட மாட்டான். நொய்யினுவான். இங்கே தொல்லை தாங்க முடியாதா, பகலில் அடித்து பற்றிடுவாங்க ஓடுன்னு. இங்கே கடையெல்லாம் திறந்துட்டாங்கன்னா சும்மா நொச்சுங்கிட்டு இருக்காதுன்ட்டு அடித்து பற்றி விட்ருவாங்க. நைட்டு நின்றுடுவான். நைட்டு 10 மணிக்கு மேலே இந்த பக்கம் ஒரு வண்டி வரக்கூடாது. எல்லாம் எங்கள் அப்பையும் போட்ட ரோடுன்னு படுத்து கிடப்பாங்க, விடவே மாட்டாங்க. பகலில் எங்கே போகிறாங்கன்னே தெரில. பாவம் எங்கனக்குள்ளே போய் ஒளிஞ்சு படுத்து கிடக்குங்களோ. முதல்லேருந்து அங்கிட்டு ஒரு வீட்டில் படுத்துருந்தது, அப்புறம் இங்கே படுத்துருந்தது இங்கே முடிக்க விட்டுட்டாங்க, அந்த வீட்டில் படுத்தது அவங்க முடிக்க விட்டுட்டாங்க. அப்படியே பக்கத்தெருவுக்கு போயிடுது. இன்றைக்கி யாரையும் காணோம். மணி 12:30 ஆயிடுச்சா, செத்தனோன்னு படுத்துருக்காங்க. கொஞ்சம் விடியும் பாருங்க. இப்போல்லாம் ஒரு 5 மணிக்கெலாம் வெயில் வந்துடுது பயங்கரமாக.
அப்புறம் என்ன 5 மணிக்கெலாம் கிளம்பி போயிடுங்க அவளுக்கு. நான் காலையில் முதல்ல 6 மணிக்கெலாம் போய் தூக்கிட்டு வந்துடுவேன் வீட்டுக்கு. எங்களாலேயே உள்ளே இருக்க முடியலையா, அது பாவம் வெளியிலே இருக்கட்டுமே அப்படின்னு விட்டுட்டோம். அது பாருங்கள், வெயில் தாங்கலையா, மண்ணில் படுத்து கிடக்கு. கடவுள் என்றைக்கு தான் மழையை கொண்டு வராரோ தெரில பாருங்களேன். இல்லை அப்படி சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பூமியை உரிக்கிறோம் அவளுக்கு. அப்படி ஒரு இது மரம்லாம் அப்படி இருக்குது. இருட்டுக்குள்ளே தெரியுதான்னு தெரியல, எப்படி இருக்குன்னு தெரில. அசையவே இல்லை, அப்படியே நிற்கிது. அப்படியே சிப்பத்தில் செதுக்கி வச்சா எப்படி இருக்கும் அது மாதிரி நிற்கிது. பார்க்கலாம், ஜெபம் பண்ணுவோம் மழை வருதான்னு. கடவுளே கொஞ்சம் மழையை கொடுங்கப்பா. வாயில்லாத ஜீவெல்லாம் தப்பிச்சு போயிடும். அவங்கவுங்க ஏசி போட்டுட்டு உள்ளே உட்காந்துக்கிறோம். அதுங்கெல்லாம் பாவம் எங்கே போய் உட்காந்துருக்கோம். எப்படி இருக்கு பாருங்களேன், தெரியுதா? பாய் நீங்களும் வேண்டிக்கோங்க மழை பெய்யணுன்ட்டு. ஆரம்பிச்சான் அவன் குரலை பார்த்தீங்களா, பயங்கரமாக இல்லை? எவ்வளோ பயமாக இருக்குது பாருங்க. இப்படிதான் யாராவது வண்டி வந்ததுன்னா உடனே பயப்படுவாங்க.